ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா சில விஷயம் அம்மாக்கிட்டேருந்து ஃபாலோ பண்ணி அப்படியே செய்வோம். அப்படி தான் நான் இந்த மிளகா மல்லி அரைக்கிறதுக்கும் ஃபஸ்ட்டு வந்து மிளகா மல்லி காய வைக்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு விரிப்பு தேவைப்படும் மாடியில் காய வைக்க. அதனால் நான் எப்போவுமே வந்து ஒரு சாக்கை வந்து கட் பண்ணி அதில் தான் காய போடுவேன். நீங்களும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து இந்த மல்லியிலலாம் சில பொருள் சேர்ப்பாங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தான். இதோட அளவு பார்த்திங்கன்னா நான் அரை கிலோவுக்கு வந்து 50 கிராம் சோம்பு, 50 கிராம் சீரகம் எடுத்துக்குவேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு கைப்பிடி, மஞ்சள் வந்து இடித்து சேர்த்துப்பேன். ஒரு 3-4 துண்டு இருந்தால் போதும் மஞ்சள். இதே நீங்கள் 1 கிலோவாக அரைக்கிற மாதிரி இருந்தால் சோம்பு, சீரகம் எல்லாம் 100 கிராமில் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடிக்கு 2 கைப்பிடியாக கடலைப்பருப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அளவு வந்து டபுள் ஆகும், அப்படியே அவ்வளோதான். நான் எப்போவுமே மிளகா தனியாக, மல்லி தனியாக தான் அரைப்பேன். மல்லியில் இந்த மாதிரி பொருள்லாம் சேர்த்து அரைக்கும்போது குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.